எவ்ரிவன், வெல்கம் டு ப்ளூ ஸ்பார்க் அக்வா. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஃபிஷ் ஃபார்ம் வந்திருக்கோம். ஸோ இது சிதா ஃபிஷ் அக்வா. இது வந்து தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு ஃபிஷ் அக்வேரியம். இது அக்வேரியம் சொல்கிறதோட இது பெரிய பண்ணை, மீன் பண்ணைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து சிச்லிட்ஸ். இப்போ நான் ஒரு சிச்லிட் வெரைட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை. பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஹாஃப் ஒயிட் வித் ஹாஃப் ஆரஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மீன் பண்ணையோட ஸ்பெஷாலிட்டி இங்கே கிட்டத்தட்ட 300 வெரைட்டிஸ் ஆஃப் சிச்லிட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் சில பல ஃபிஷ் வெரைட்டிஸ் நம்ம இன்றைக்கி வாங்க போகிறோம் அண்ட் சில பல ஃபிஷ் கூட விளையாட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு டேங்க்கில் ஒரு 4 to 5 வெரைட்டிஸ் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எல்லோ ஷேடு உள்ள பீகாக் 1-2 தான் இருந்தது. அப்புறம் வி ஹாவ் டால்ஃபின் ஹெட்ஸ். இது ஒரு டால்ஃபின் சிச்சிலிட். இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து வீனஸ். இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் ஷேட் வித் ப்ளூவில் இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட சேர்ந்து இன்னும் 2-3 வெரைட்டிஸுமே இதுக்குள்ளே இருந்தது. இதோட பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி மறுபடியும் சொல்கிறேன். அண்ட் இது வந்து பவுடர் ப்ளூ. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. இது தண்ணிக்கு மேலேருந்து பார்த்தாலும் அழகாக தெரியும், சைட்லேருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ பாருங்கள், இந்த ஃபிஷ் டேங்க்கில் இன்னும் நிறையா இருக்குது. இது பேர் என்னது? ஆரஞ்ச் ரஸ்டின்னு சொல்லலாம். ரஸ்டி. ஓகே. ஸோ நம்ம 2வது டேங்க் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரஸ்டி இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் வீனஸ் அண்டு சீட்டா சிச்சிலிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஆஃப்ரிக்கன் வெரைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பை கலர் ஃபிஷ் கொஞ்சம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கிறது மட்டும்தான் இந்த தொட்டியில் போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுமே மினிமம் சைஸான 2 inches தான் எல்லாமே வாங்குகிறோம். பெரிய சைஸில் வாங்கிட்டு வந்தால், அதாவது இப்போ நான் போன தடவை எடுத்த ஃபிஷ் வந்து சைஸ் வந்து 2 inches. ஸோ நான் நிறையா ஃபிஷ் மொத்தமாக போடுறதுனால ஒரே சைஸாக போட்டால் சண்டை போடாது. இது வந்து பொலினின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரொம்ப அழகான ஃபிஷ். ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா இன்னும் அந்த பீட்ஸ்லாம் கொஞ்சம் அழகாக காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேங்க்லேயுமே அவங்க பிடிக்கும்போது நான் வீடியோ எடுக்கலை. இது 3வது டேங்க்கு. இதில் உள்ள ஃபிஷ்ஷை வந்து அவங்க எப்படி பிடிக்கிறாங்க, இப்போ எப்படி பிடிச்சி நமக்கு எடுத்து கொடுக்குறாங்கன்றதை லைட்டாக காமிச்சிருக்கேன். அவங்க கையில் வச்சுருக்கிறது ஒரு நீளமான நெட்டு. அதை காலில் அவங்களோட கட்டை விரலில் வச்சு பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த டேங்க்கில் உள்ளதை அப்படியே மொத்தமாக இழுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த டேங்க்கில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபிஷ் இருக்குது. அதை கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ரெட்ரோ. இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கேவும். ஒரு மாதிரி டபுள் ஷேடில் இருந்தது. அதோட ஃபின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்தது. நம்ம தனியாக டேங்க்கில் போட்டு பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் 1-2 வெரைட்டிஸ் கொஞ்சம். இதுதான் அந்த ரெட்ரோன்னு சொல்கிறது. ஒயிட் வித் ஆரஞ்ச் ஷேடில் இருக்கும். நான் இதில் ஒரு 10 பீஸ் தான் வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் பாருங்கள். You should grow feathers and see this too. ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன்று டெக்ஸஸ். நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ ஃபஸ்ட்டு இந்த சிச்சிலிட் ஃபார்ம் வந்து வாங்கின ஃபிஷ்ஷே இந்த டெக்ஸஸ் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஃப்ளவர் ஆன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஜீப்ரா சொல்லுவாங்க. இது வந்து அமெரிக்கன் சிச்சிலிட். நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தது வந்து ஆப்ரிக்கன் சிச்சிலிட்ஸ். இது அமெரிக்கன் வெரைட்டி. ஸோ இன்னும் என்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
survive. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பனானா ரொம்ப அழகாகவே இருக்கும். இது வந்து பியூர் எல்லோவில் இருக்கும். எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் அந்த கலர் கிளாரிட்டி வந்து குறையவே குறையாது. நம்ம ஜஸ்ட் ஃபீட் மட்டும் கரெக்டாக கொடுத்தா போதும். இந்த ஃபிஷ் ரொம்ப அழகாக ரொம்ப பெருசாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு தொட்டி ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 5:30 கிட்ட எடுத்தது. இதெல்லாம் பக்கத்தில் உள்ள தொட்டியில் உள்ள பெரிய பெரிய ஃபிஷ்ஷு. இதெல்லாம் நம்ம சேர்த்து போட முடியாது. அந்த சைஸ் ஃபிஷ் வாங்கினா எல்லாமே அதே சைஸாக தான் வாங்கணும். அப்படி இல்லைனா சண்டை போட்டு ஒன்றுக்கு ஒன்று கடித்து செத்துடும். இது எல்லாமே கிட்டத்தட்ட பேரண்ட் சைஸ். நம்ம வாங்கினது எல்லாமே ஜுவனைல்ஸ். இதில் ஒவ்வொரு தொட்டிலையுமே ஒவ்வொரு வெரைட்டி போட்டிருக்காங்க. ஒரு சில தொட்டிலாம் 2-3 வெரைட்டி சேர்த்தே போட்டிருக்காங்க. இப்போது இதில் நம்ம கடைசி தொட்டியில் வந்திருக்கோம். இதில் பார்க்குறோம். இதில் ஒரு விஷயம் பார்த்தேன். அவங்க தூக்கி போடுறது வந்து டேங்க் லீடர்னு சொல்கிற ஒரு ஃபிஷ். அது எவ்வளோ பெருசாக இருந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு அரை அடிக்காவது இருந்திருக்கும். அதை மறுபடியும் பிடிக்க முடியல, ட்ரை பண்ணோம். இதில் உள்ளது பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன்ல பவுட்ரு ப்ளூ எனக்கு பிடிச்சது. அண்ட் ஜொஹானி இருக்குது பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. பட் நான் செலக்ட் பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஊர் வெயிலுக்கு தாங்குற மாதிரி வெரைட்டிஸ். ஒரு 4 இல்லை 5 வெரைட்டிஸாக நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கப்பீஸ் எடுத்திருக்கேன். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு கண்டிப்பாக தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். முடிஞ்சால் இதோட கனெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் இங்கே வரது ஃபஸ்ட் டைம் கிடையாது. பட் நிறைய டைம் நினச்சிருக்கேன் நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த கனவு இன்றைக்கி நனவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். நம்ம நார்மலாக சிச்லிட் நம்ம ஊர் சிவகாசியில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். ப்ளூ அக்காரா, சம் கைண்ட் ஆஃப் பனானா, பீகாக், எல்லோ மாப் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த வெரைட்டியும் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10 ரூபாயில் இருந்து மேக்ஸிமம் 600 ருபீஸ் வரைக்கும் ஃபிஷ் வச்சுருக்காங்க. நமக்கு ஃபிஷ் பிடிச்சி கொடுத்தவங்க எல்லாமே ரொம்ப ஜாலியான டைப். பாஸ்கரனா ரொம்ப ஜாலியான டைப் நிறையா எடுத்தாங்க இன்றைக்கி. ஸோ வழக்கமாக அவங்க ஒருத்தவங்க தான் பிடிப்பாங்க. இன்றைக்கி 2 பேராக பிடிச்சி காட்டினாங்க. ரொம்ப பொறுமையாகவே எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து காட்டினாங்க. வெறும் 2 பீஸ் 3 பீஸ்க்காக கூட அவங்க தொட்டியில் இறங்கி ஃபுல்லாக எல்லா மீனுமே பிடிச்சி எல்லாம் காட்டினாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் ஃபிஷ் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துக்கு இன்னும் நிறையா இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச நிறையா ஃபிஷ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ until then, bye bye, see you.